பவச ரர 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 ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண பீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க ரர ரர முருகா முருகா ஏன் என்ன ஆயிற்று? குழந்தைகளை தனியாக விட்டு செல்கிறோமே, அவர்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு நல்க வேண்டும். வாருங்கள். எங்கிருக்கிறீர்கள்? யாராவது இருக்கிறீர்களா? எங்கிருக்கிறீர்கள்? பதில் கொடுங்கள். எங்கிருக்கிறீர்கள்? யாராவது இருக்கிறீர்களா? வழக்கமாக வரும் இடம் இதுதானே? மலர்கள் பூத்து குலுங்குகின்றன இங்கே. இந்த ஸ்தலத்தை விடுத்து வேறெங்கே சென்றார்கள்? அவர்கள் இங்கு வருகை தந்ததாகவே தெரியவில்லை. எங்கு சென்றார்கள் என்றும் விளங்கவில்லையே. அவர்கள் வெகு தூரம் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆபத்து, ஆபத்து! யாராவது காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள்! ஆபத்து! காப்பாற்றுங்கள்! ஆபத்து, ஆபத்து! பாட்டி, நீங்களா? யாருக்கு ஆபத்து? யாரை காப்பாற்ற வேண்டும்? ஐயோ, உங்கள் குழந்தைகளுக்கு தான். 3 அசுரர்கள் ஆளுக்கு 2 குழந்தைகளாக மலைப்பக்கம் தூக்கிக் கொண்டு ஓடுகிறார்கள். என்ன உளறுகிறீர்கள்? குழந்தைகள் ஆசிரமத்தில் உறங்குகின்றன. அவர்கள் உறங்குவதை பார்த்துவிட்டுதான் அங்கிருந்து வருகிறோம். உங்களுக்கு வயதாகிவிட்டதால் சித்த பிரம்மை பிடித்து எதையோ பார்த்து இவ்வாறு உளறுகிறீர்கள். எனக்கு சித்த பிரமை பிடிக்கவில்லை. உங்களுக்கு தான் பித்தம் பிடித்திருக்கிறது. இல்லாவிடில் பச்சை குழந்தைகளை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு இவ்விடம் வருவீர்களா? அந்த 3 பேராவது அங்கே இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் அங்கு இல்லையே. அவர்களை தேடிக்கொண்டுதான் நாங்கள் இங்கு வந்தோம். இப்படி எல்லோருமே குழந்தைகளை விட்டுவிட்டு ஆளுக்கொரு பக்கம் சென்று எனக்கு சித்தபிரமையா என்று கேட்கிறீர்கள். யாருமே இல்லாமல் போனது அசுரர்களுக்கு நல்வாய்ப்பாகிவிட்டது. அதனால்தான் ஆளுக்கு 2 குழந்தைகளாக தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு மூலிகைகளை கொண்டு கஷாயம் தயாரித்து கொடுக்கலாம் என்று வந்தேன். அப்படி வந்ததால்தான் அசுரர்கள் உங்கள் குழந்தைகளை தூக்கிச் செல்வதை பார்க்க முடிந்தது. என்னோட வாருங்கள், குழந்தைகளை காப்பாற்றிக் கொண்டு வரலாம். எதற்கும் ஆசிரமத்திற்கு சென்று ஒரு முறை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாமே. ஏனம்மா முட்டாள்தனமாக பேசுகிறாய்?
நீங்கள் போய் பார்த்துவிட்டு வருவதற்குள் அவர்கள் மலை மீது ஏறி குழந்தையை எரித்து கொன்று விடுவார்கள். சற்று கவனித்து கேளுங்கள். குழந்தைகள் அழும் சத்தம் கேட்கிறது. ஆமாம், அது நம் குழந்தைகள் தான். நம் குழந்தைகள் ஆபத்தில் இருக்கின்றன. நான் தான் கூறுகிறேனே, அது உங்கள் குழந்தைகள் தான். வாருங்கள், விரைந்து வாருங்கள். அதோ அங்கு பாருங்கள். நம் குழந்தைகள், நம் குழந்தைகள். சர்வேஸ்வரா, எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள். ஓஹோ, எங்கள் அசுரவேந்தர்கள் சொன்ன சிவபுத்திரன் இங்குதான் மறைந்து வாழ்கிறானா? அவனது இதய துடிப்பு எனக்கு நன்றாக கேட்கிறது. அடே சிவபுத்திரனே, உன் இதய துடிப்பை நிறுத்துவதற்கு இதோ புஜங்காசூரன் வந்துவிட்டேன். மந்திரக்கட்டை உருவாக்கி விட்டீர்களா? இந்த புஜங்காசூரனிடம் மந்திரமும் தந்திரமும் எடுபடாது. வேண்டாம், வேண்டாம். குழந்தையை ஒன்றும் செய்து விடாதீர்கள். குழந்தைகளை ஒன்றும் செய்து விடாதீர்கள். வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். நம் குழந்தைகள் ஒன்றும் செய்து விடாதீர்கள். என் குழந்தை! என்னுடைய குழந்தை! புஜங்காசுரா, இனி இந்த கார்த்திகை பெண்கள் உனக்கு தடையாக அங்கு வரமாட்டார்கள். நான் உருவாக்கிய மாய குழந்தைகளை
தேடிக்கொண்டு வந்த அவர்களை மாயலோகத்திற்கே அனுப்பிவிட்டேன். இனி அங்கிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை யுகங்கள் ஆனாலும் அவர்கள் மீண்டும் திரும்ப போவதில்லை. நீ உன் காரியத்தை நடத்து. அந்த சிவபுத்திரர்களை கொன்றுவிடு. நமது அசுர சக்தி எப்படிப்பட்டது என்பதை அந்த மகாதேவனுக்கு நிரூபித்து காட்டு. ஒரு சிவபுத்திரன், அவன் அருகில் அவனின் பிரதிபிம்பங்களாக 5 சிவபுத்திரர்கள். அந்த பரமேஸ்வரர் தனது திருவிளையாடல்களை அற்புதமாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அசுரர்களுக்கு முன்னால் அது எடுபடாமல் போகச் செய்வது என் வேலை. சிவபுத்திரனை யமலோகத்திற்கு அனுப்புகிறேன். அந்த மாய வளையத்திற்குள் என்னால் வர முடியாவிடில் என்ன, அந்த 6 குழந்தைகளையும் நான் வெளியே வரவழைக்கிறேன். வெளியே வரவழைக்கிறேன். வெளியே வரவழைக்கிறேன். வெளியே வரவழைக்கிறேன். என்ன நேர்ந்தது? ஏன் என் மனதில் ஏதோ கலக்கம் ஏற்படுகிறது? அப்படி என்றால் நிச்சயம் என் மகனுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் என் உள்ளுணர்வு எனக்கு புலப்படுத்துகிறது. இப்போது நான் என்ன செய்வது? நான் எங்கிருக்கிறேன்? எவ்வாறு இங்கு வந்தேன்? என் தோழிகள், என்னுடன் வந்த என் தோழிகள், அவர்கள் என்ன ஆனார்கள்? நீங்கள் 6 பேரும் நிரந்தரமாக கண்மூடப் போகிறீர்கள் என்பதால் இறுதியாக ஒருமுறை கண்விழித்து பார்க்கிறீர்களா? நாராயண இங்கே எவ்வாறு வந்தோம்? இதே கேள்வியைத்தான் நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். நாம் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தோம். எப்படி இந்த அச்சுறுத்தும் ஸ்தலத்திற்குள் வந்தோம்? நம் குழந்தைகள் அவர்களுக்கு என்ன ஆயிற்று? சற்று பொறு, எனக்கு வேறொரு சந்தேகம் தோன்றுகிறது. என்ன அது? மலையடி வாரத்திலிருந்து வந்தோம். மலை உச்சியிலிருந்து குழந்தைகள் வீசப்பட்டது போல் கண்டோம். ஆனால் அது நம் குழந்தைகள் தானா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஆமாம், அவ்வாறுதான் தோன்றுகிறது. மலையின் மீது ஏறிக்கொண்டிருந்த நாம் அங்கிருந்து எவ்வாறு விழுந்தோம்? இந்த நிலையை ஏற்படுத்தியது யார்? இதில் சந்தேகமே இல்லை. அது அந்த சூனியக்கார கிழவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆசிரமத்திலிருந்து திடீரென்று காணாமல் போனாள்.
காட்டுக்குள்ளிருந்து குழந்தைகளுக்கு ஆபத்து என்று கத்திக் கொண்டு வந்தாள். நம்மை மலை உச்சியிலிருந்து விழும்படி செய்தாள். இவை எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் நம்மை நம் குழந்தைகளிடமிருந்து பிரிப்பதற்காக அவள் செய்த சூழ்ச்சி என்றே தோன்றுகிறது. சிவபுத்திரா, நடக்காது. சிவபுத்திரர்களே, நீங்கள் மிகவும் தைரியசாலிகள்தான். ஈசனின் மைந்தர்கள் என்பதற்கு பொருத்தமானவர்கள்தான். மரணத்தின் வாசலில் அடிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கூட அயராமல் சிரிக்கிறீர்கள். என் விசித்திரமான தோற்றத்தை கண்டு சிரிக்கிறீர்களா? நான் ஏதும் வேடிக்கை காட்டுகிறேன் என்று நினைத்து சிரிக்கிறீர்களா? நான் தீங்கேதும் இழைக்க மாட்டேன் என்று அசட்டு தைரியத்தில் சிரிக்கின்றீர்களா? எப்படி இருந்தாலும் சரி, இனி நீங்கள் அறுவரும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. சுவாமி, சுவாமி, கண் திறந்து பாருங்கள். நான் கூறுவதை கேளுங்கள். நம் புதல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. அதை என் உள்ளுணர்வு எனக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் சென்று அவனை காப்பாற்ற வேண்டும் சுவாமி. அகில உலக நன்மைக்காக இக்கட்டான சூழலில் அவனை தங்கள் நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தோன்றச் செய்தீர்கள். தங்கள் பாசுபதமே தாக்கி சிதறி வீழ்ந்த போதும் கங்கையை கொண்டு காப்பாற்றினீர்களே. அத்தகைய நம் கண்மணியை, செல்வகுமாரனை, சிவமைந்தனை சிவமே சென்று காப்பாற்றாவிடில் வேறு எவர் சென்று காப்பாற்றுவார்கள்? எழுந்தருளுங்கள் சுவாமி, எழுந்தருளுங்கள். என்னை பார்த்தா நகைக்கின்றீர்கள். இனி உங்களை யாரும் பார்க்க முடியாது. நீங்களும் யாரையும் பார்க்க முடியாதபடி செய்து விடுகிறேன். நீண்ட தவத்தில் மூழ்கி ஆழ்ந்து விட்டாரே. என்னவர் எழுந்தருள முடியாவிட்டால் இனி நான் ஏன் செய்வேன்? வேறு வழியே இல்லை. நான் தான் செல்ல வேண்டும். என் மகனை நான் தான் காப்பாற்ற வேண்டும். சிவபெருமானே, அசுரர்களில் ஒருவனான இந்த புஜங்காசூரன் உனது பிள்ளைகள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக விழுங்கிவிட்டேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. என்ன இது? இந்த பாதை நீண்டு கொண்டே போகிறது. நம் குழந்தைகளின் நிலை என்னவென்று தெரிய வேண்டுமே. அந்த சூன்யக்கார கிழவி சதி திட்டம் தீட்டி இவ்விடம் நம்மை அழைத்து வந்திருக்கிறாள் என்றால் அங்கு நம் குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து என்றுதானே பொருள். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் இங்கிருந்து தப்பிக்க வழி தேட வேண்டும். கவலை தேவையில்லை. தீவிரமாக முயன்றால் நிச்சயம் ஒரு வழி கிட்டும். வாருங்கள் போகலாம்.
சிவபெருமானே, உன் புத்திரர்களை விழுங்கிவிட்டேன் பார்த்தாயா? அன்று எங்கள் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரை நீ விழுங்கினாய். இப்போது அவரால் பாதுகாக்கப்பட்ட அசுரர்களில் ஒருவனான இந்த புஜங்காசூரன் உனது பிள்ளைகள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக விழுங்கிவிட்டேன். இனி இந்த பிரம்மாண்டம் முழுவதும் அசுரர்களுக்கு கட்டுப்பட்டுதான் இயங்க வேண்டும். எதுவரை இந்த பிரம்மாண்டம் இருக்கப் போகிறதோ அதுவரை எங்களின் அசுர சக்கரவர்த்தி சூரபத்மன் தான் ஆட்சி புரியப் போகிறார். நாரதரே, தேவகுருவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லையே. நாரதரே, திரிகாலன் ஞானி, தாங்களாவது உபாயம் கூறுங்கள். என்ன உபாயம் கூறுவேன் தேவேந்திரா? கண் முன்னால் கண்ட காட்சிக்கு உனக்கு சாட்சி வேண்டுமா? அந்த கொடியவன் புஜங்காசுரன் சிவ புதல்வர்கள் 6 பேரையும் விழுங்கிவிட்டான். அற்புத சக்தியோடு உருவாகி வந்த 6 குழந்தைகளையும் அடையாளமே தெரியாமல் தன் வயிற்றுக்குள் அவன் அடைத்து விட்டானே. சங்காரமூர்த்தி என்ற பெயர் பெற்ற சிவனே, உக்ரமூர்த்தியாக வந்தழிக்கும் ருத்ரமூர்த்தியே, தங்கள் சங்கார பணியை இன்று நான் எடுத்துக்கொண்டேன். என் வயிற்றில் இருக்கும் புத்திரர்களை நானே அழிக்கப் போகிறேன். குழந்தைகளையும் விழுங்கிவிட்டேன். அடையாளமே தெரியாதபடி வயிற்றுக்குள் அடைத்து விட்டேன். அது மட்டுமல்ல, இப்போது அவர்களை அரைத்து கூழாக்கி ஜீரணமாக்கப் போகிறேன்.
6 குழந்தைகளையும் கொன்று இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப் போகிறேன். 6 குழந்தைகளும் என்னால் சாகப் போகிறார்கள். எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. நம் குழந்தைகள் பெரும் ஆபத்தில் சிக்கி இருப்பது போல் தோன்றுகிறது. சர்வ சக்திமானான சர்வேஸ்வரன் குழந்தைகளே, அவரை விட அண்ட சராசரங்களை காக்கும் அந்த சிவனை விட இந்த புஜங்காசுரன் வலிமை வாய்ந்தவன் என்பது இப்போது புரிகிறதா? 6 பேரையும் என் கொடிய விஷத்தில் மூழ்கடித்து விட்டேன். இனி நீங்கள் யாரும் தப்பித்து வரவே முடியாது. ஆனால் இப்படியே என் வயிற்றுக்குள் விஷக்குளத்திற்குள் எத்தனை நாள் கிடப்பது என்று கலங்காதீர்கள். உங்களை நான் வெகு நேரம் தவிக்க விட மாட்டேன். மேலும் மேலும் விஷத்தை அனுப்புவேன். என்ன, நான் அனுப்பிய விஷம் போதவில்லையா? இன்னும் வேண்டுமா? உங்களை அடையாளமே தெரியாத அளவிற்கு விஷத்தில் மூழ்க வைக்கட்டுமா? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தேவகுருவே, வியாழ பகவானே, அங்கே பாருங்கள். அந்த புஜங்காசுரன் தன் உடல் முழுவதும் விஷத்தை பரவச் செய்து சிவபுத்திரர்களை அதில் மூழ்க வைத்து விட்டானே. உண்மைதான். குழந்தைகள் விஷத்தின் வேகம் தாங்காமல் துடிக்கின்றனர். இப்பொழுதும் நாம் எதையும் செய்யாமல் இப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதானா? இங்கு நடப்பவை எதையும் ஈசன் அறிய மாட்டார் என்று நினைக்கிறாயா தேவேந்திரா? அவர் தியானத்தில் மூழ்கி இருந்தாலும் யாவும் அறிவார். அவர் ஆணையிடாமல் நாமாக எதுவும் செய்ய முடியாது. இங்கு நடப்பவைகளையெல்லாம் பார்த்து தவிப்பதை தவிர வேறு வழியில்லை தேவேந்திரா. என்ன, நான் அனுப்பிய விஷம் போதவில்லையா? இன்னும் வேண்டுமா? உங்களை அடையாளமே தெரியாத அளவிற்கு விஷத்தில் மூழ்க வைக்கட்டுமா? ஏய் சிவபுத்திரர்களே,
நெருப்பிலே உருவான நீங்கள் எனது விஷ ஜுவாலையில் எரிந்து கருகி சாம்பலாக போகிறீர்கள். எப்படி 6 குழந்தைகள் சரவண பொய்கைக்கு வந்தன என்பதற்கு உங்கள் சாம்பல் கூட யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. நம் குழந்தைகளுக்கு ஆபத்து என்றாயே, அது உண்மைதான் என்று நன்றாக புரிகிறது. ஆமாம், யாரோ நம் குழந்தைகளை பயமுறுத்துகிறார்கள். நாம் உடனே சென்று தடுத்தாக வேண்டும். இப்போது நாம் என்ன செய்வது? நாம் எங்கிருக்கிறோம் என்றே தெரியவில்லையே. அதற்காக நம் குழந்தைகள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் நாம் ஏதும் செய்யாமல் இங்கு இருக்க முடியுமா? எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து நாம் செல்லத்தான் வேண்டும். வாருங்கள், போகலாம். புஜங்காசுரனின் அட்டகாச குரலை கேட்டு 6 பெண்களும் தவிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் 6 பேரும் புஜங்காசுரன் உருவாக்கிய விஷக்குளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களுக்கு எப்படி தெரியும்? பரமேஸ்வரா, ஏன் என் குழந்தைகளை என்னிடமிருந்து பிரித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. காரணம் எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் என் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் எந்த ஆபத்துமின்றி நலமாக வாழ்ந்தாலே போதும். அவர்களை காப்பாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளை இல்லை, நம் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் பரமேஸ்வரா. காப்பாற்ற முடியாது அண்ணா. இனி அந்த 6 குழந்தைகளை யாராலும் காப்பாற்றவே முடியாது. வேட்டை புலியுடன் சிக்கிய மான் தப்பிக்க இயலுமா? அதே போல்தான் புஜங்காசுரன் எனும் யமனிடம் சிக்கிய அந்த 6 குழந்தைகளை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. உண்மைதான் தாரகாசுரா. யமன் வீசும் பாசக்கயிற்றிலிருந்து கூட எவரேனும் தப்பித்து விடலாம். ஆனால் புஜங்காசுரனின் கொடிய விஷத்திலிருந்து யாரால் தப்பித்து விட முடியும்? புஜங்காசுரன் கக்கும் கொடிய விஷம் பெரும் படையையே அழிக்க முடியும் என்றால் பாவம், அந்த சிறு குழந்தைகளால் என்ன செய்ய முடியும்? புஜங்காசுரன் வருகிறான் என்றால் அவன் குறுக்கே யாரும் வரமாட்டார்கள். அதையும் மீறி எவரேனும் குறுக்கிட்டால் தங்கள் தம்பியின் கரங்கள் என்ன பூப்பறித்துக் கொண்டா இருக்கும் அண்ணா. குறுக்கிடுபவர்கள் சிரங்கள் கொய்து தங்கள் காலடியில் வீசுவே. அதற்காகத்தானே நான் இருக்கிறேன். நம் அசுர படைகள் இருக்கின்றன. தாரகாசுரா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கு அர்த்தம் தந்து விட்டாய். உன்னை தம்பியாக அடைந்ததில் நான் பெருமைப்படுகிறேன். மடிந்தார்கள். சிவபுத்திரர்கள் 6 பேரும் மடிந்தே போனார்கள். அவர்கள் உடல்கள் எல்லாம் என் வயிற்றையே சுடலையாக கொண்டு சடலமாக கிடக்கின்றன. சிவகுமாரர்கள் மடிந்தார்கள். சிவனின் மைந்தர்கள் மடிந்தார்கள். நாம் தாமதித்து விட்டோம். உரிய நேரத்தில் சென்று சிவபுத்திரர்களை தடுக்க தவறிவிட்டோம். அதனால்தான் நம்மை காக்க வந்த சிவகுமாரர்கள் தன்னையே காத்துக்கொள்ள முடியாமல் மடிந்தே போய்விட்டனர். தேவேந்திரா, ஏன் இவ்வாறு தளர்ந்து விட்டாய்? இடையே படைக்கலனாக கொண்டிருக்கும் நீயே இடிந்து போனால் மற்றவர்களின் நிலை என்னவாகும்? சிவகுமாரர்கள் உணவற்று கிடப்பதால் உயிரற்று போனார்கள் என்று தீர்மானிக்க முடியுமா? சற்றே பொறுத்திருந்து பார்ப்போம்.
உங்கள் நிலைமையை பார்த்தால் எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் நிலையை கொண்டு புஜங்காசுரன் சிவபுத்திரர்களை அழித்து விட்டான் என்பது புரிகிறது. குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது புஜங்காசுரன் அவர்களை கொன்று விட்டான். இனி நீங்கள் எதற்காக வாழ வேண்டும்? நீங்கள் வளர்க்க வந்த குழந்தைகளே இல்லாத போது நீங்கள் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? நீங்களும் அவர்கள் போன இடத்திற்கே சென்று விடுங்கள். புஜங்காசுரன் தன் வேலையையும் முடித்து விட்டான். இங்கு இப்போது என் வேலையும் முடிந்து விட்டது. இந்த செய்தியை அறிந்தால் என் சகோதரர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். புஜங்காசுரன் சென்று வெகு நேரம் ஆகிறது. துணைக்கு நம் தங்கை அஜமுகியும் சென்றார். என்ன பயன்? என்ன நடந்ததென்று புரியவில்லை. என்ன நடக்கிறதென்றும் புரியவில்லை. அண்ணா, ஒற்றனை அனுப்பி என்ன நிலைமை என்று தெரிந்து கொள்ளலாமா? ஒரு தாரகாசுரா, அதற்குள் பொறுமையை இழந்து விடாதே. நீ கோபம் கொண்டால் பல விபரீதங்கள் நேர்ந்துவிடும். என்ன அண்ணா, நீங்களும் சிங்கமுகன் அண்ணனை போல் உபதேசம் செய்கிறீர்கள். இந்த தாரகாசுரன் பொறுமையற்றவன் எனும் சங்கதி 1008 அண்டங்களில் உள்ள அனைவரும் அறிவர். அப்படி இருக்கும் போது தாம் இவ்வாறு கூறலாமா? புஜங்காசுரன் என்ன ஆனா? அசுர வேந்தர்களில் மிகவும் கோபக்காரரான தாரகாசூரன் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார். அதற்குள் நாம் சென்று அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டேன் என்ற அரிய செய்தியை கூற வேண்டும். அதற்கு முன் அந்த குழந்தைகள் இறந்து விட்டார்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களின் சடலம் என் விஷ நீரில் மூழ்கிவிட்டனவா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குற்றுயிர் ஏதேனும் மீதமிருந்தால் அதை நசுக்கிக் கொள்ள வேண்டும். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சிவபுத்திரர்களே, உங்கள் 6 பேரையும் அழிக்காமல் விட மாட்டேன். குழந்தைகளுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. ஆனாலும் அதை நினைத்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் அவர்கள் அருகே இல்லாவிட்டாலும் என் தாய் பாசம் நிச்சயம் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் யாருடைய குழந்தைகள்? முற்றிலும் முடிவில்லாத பிறப்பும் இறப்புமற்ற பரமேஸ்வரனிடம், என் கணவரிடம் தோன்றிய குழந்தைகள்.
அவருடைய அந்த சக்தி அவர்களுக்குள்ளும் இருக்கும். என் குழந்தைகளுக்கு தீங்கு ஏற்படாது. ராட்சசனான நான் மிகப்பெரிய பாம்பாக மாறி இக்குழந்தைகளுக்கு விஷத்தை ஊட்டினேனே. ஆனால் இக்குழந்தைகளுக்கு தீங்கு நேரவில்லையே. என் களிப்பிற்கு மாறாக என்னையே தூக்கி வீசிவிட்டனரே. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இங்கு என்ன நடக்கின்றது? புஜங்காசுரன் ஏன் இப்படி விழுந்து புரள்கிறான்? அந்த குழந்தைகளுக்கு என்னவாயிற்று? என் திவ்ய திருஷ்டியால் இவன் விழுங்கிய குழந்தைகளின் நிலை என்னவாயிற்று என்று நானே பார்க்கிறேன். நான் எதிர்பார்த்தது நிகழ்ந்து விட்டது. அதோ 6 பேரும் இருக்கிறார்கள். என்னிடம் வசமாக அகப்பட்டுக் கொண்டனர். இந்த குழந்தைகள் என்னால் தொட முடியாதபடி அந்தரத்தில் பறக்கின்றனவே. இந்த குழந்தைகளுக்குள் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கின்றது. ஏதோ ஒரு தெய்வ சக்தி இவர்களை காப்பாற்றுகிறது. துரும்பாய் நினைப்போர் எதிரில் இறைவன் தூணாய் எழுவான். அனுதினம் துதிப்போர் மடியில் அவன் குழந்தையாய் தவழ்வான்.